ஹாய் சுட்டீஸ், உங்களுக்கு ஒரு சூப்பர் கதை சொல்ல போகிறேன். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்துச்சான். அதுக்கு ஒரு காகம், ஒரு நரி, ஒரு சிறுத்தைப்புலி மூணும் அதோட உதவியாக அது கூடவே இருந்துச்சுக்கலாம். இந்த சிங்கம் சொல்கிற வேலையெல்லாம் அதுக்கு செய்யுமா. அப்போ ஒரு நாள் சிங்கத்தை தேடி ஒரு ஒட்டகம் வந்துச்சான். சிங்கம் வந்து அதை வரவேற்று, அதை நீ எங்களோடைய கெஸ்ட் ஆயிரு அப்படின்னு சொல்லிச்சான். அதனால் ஒட்டகமும் இதுகளோடய இருந்துச்சான். அப்புறமா சிங்கத்துக்கு உட முடியலை, அதனால் போய் இறை தேட முடியலைன்னொடனே அதோட அசிஸ்டண்ட், அந்த 3 அனிமல்ஸ் இருக்குப்பாரு, காகம், நரி, சிறுத்தைப்புலி, அதுகளை கூப்பிட்டு எனக்கு வந்து ஏதாவது உணவு கொண்டு வா அப்படின்னு சொல்லிச்சான். உடனே அது 3 என்ன சொல்லிச்சுக்கலாம், எதுக்கு உணவை தேடி போகணும், செவனேன்னு ஒட்டகத்தையே சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னோடனே சிங்கம் அதுக்கு ஒத்துக்கிறலாச்சா. நம்ம கெஸ்ட்டை வந்தவங்களெல்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது, அப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்னொடனே எப்படியோ 3 பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த ஒட்டகம் வந்து அதான் என்னை சாப்பிட்டுக்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் சாப்பிட்ருங்க, அதுக்கு ஓகேவான்னு கேட்டோடனே சரின்னு சிங்கமும் கன்வின்ஸ் ஆகி சரின்றுச்சான். இன்னும் ஒட்டகம் வந்த உடனே இந்த 3 அனிமல்ஸும் சொல்லிச்சதெல்லாம், இந்த மாதிரி சிங்கத்துக்கு உட முடியலை, அதனால் அதால் உணவு எடுக்க போக முடியல, பசியோடு இருக்குது, எங்களை சாப்பிடணும், நாங்கள் 3 பேரும் கேட்குறோம், அது சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னோடனே கேமல் அப்படியே மனசு இறங்கி போய் சிங்கத்துக்கு போய் என்ன வேணால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே, அதுதான் ஏற்கனவே சொல்லியிருக்குதுக்குல்ல, அதான் சொன்னால் சாப்பிட்றதுக்கு சம்மதம் சொல்லியிருக்குல்ல, அதனால் சரின்ட்டு சிங்கம் என்ன செஞ்சிச்சான், அந்த ஒட்டகத்தை கொன்று சாப்பிட்ருச்சான். குட்டீஸ், இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளை சுற்றி தீயவர்கள் இருந்தாங்கன்னா நம்ம தீயவராக தான் மாறுவோம். அதனால் நம்மளை சுற்றி இருக்கவங்களும், நம்ம நட்பாக இருக்கவங்களும் நல்லவங்களாக இருந்தால் தான் நம்மளும் நல்லவர்களாகவே இருக்க முடியும். அதனால் நல்லவர்களோட மட்டும் நட்பாக இருக்கணும். ஓகேவா? கதை பிடிச்சிருக்கா? பாய். இன்னொரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.